கர்த்தருடைய பெரிதான நாமத்தில் என்னுடைய சோத்திரத்துக்காக எடுத்துக் கொள்கிறேன். நான் திருப்பூர்ல இருந்து வரேன். டிரான்ஸ்போர்ட்ல டிரைவரா இருந்தேன். 33 வருஷம் டிரைவரா இருந்து ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு 3 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளை. எல்லாத்தையும் நேசிச்சு எல்லாத்துக்கும் விவகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தை எல்லாம் இருக்காங்க. வந்த காசுகள் எல்லாம் மக்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நானும் என் மனைவி நோய் வழிபட்டதா அவளை நேசிச்சுட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டுல இளைய மகள் கூட தான் இருந்தோம். என்னுடைய காசுகளை முழுவதும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வரக்கூடிய பென்ஷன் தொகையை வச்சு நானும் என் மனைவி சாப்பாட்டையும் செஞ்சுட்டு அவளுக்கு மருத்துவ செலவையும் பார்த்துட்டு இருந்தேன். கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முதல்ல என் மகன் ஏதோ ஒரு நினைப்புல கூட்டிட்டு போயிட்டான். நான் தனியா தான் ஜீவிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஆண்டவரே என்னை எங்கேயாவது கொண்டு ஒரு பக்கம் முதியோர் இடத்துல சேர்த்துங்க, என்னால இங்க தாங்க முடியல. ஏன்னா மகள் பக்கத்துல இருந்து மகள் கவனிக்கிற மாதிரி இல்லை. என் கையில் இருக்கின்ற காசுகள் முழுவதும் கரைஞ்சு போச்சு. நான் ஒரு பாரமா நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட நான் சமையல் பண்ணி அவங்க கொடுக்கறது நான் சாப்பிடறதில்ல. நானா தனியா சமையல் பண்ணி நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் ஏதாவது சமையல் பண்ணி எதாவது வச்சிருந்தா கூட என் பேர பிள்ளைகள் வந்து கேட்டு எடுத்துட்டு போவாங்களுடைய அவங்க கிட்ட இருந்து நான் எதுவும் வாங்க மாட்டேன். அந்த சூழ்நிலை இருக்கிற போது நாளாக வெறுப்பான வார்த்தைகளும் வெறுப்பான செயல்களும் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் முதியோர் இல்லங்களை தொடர்வதற்கு ஐடியா பண்ணேன். பல பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே மற்ற இந்துக்களை சார்ந்தவெல்லாம் இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. நான் ஆண்டவர் பிள்ளையா வளர்ந்தவன். எங்க குடும்பங்களே பரம்பரையா கிறிஸ்தவங்க சிஎஸ்ஐ கட்சி சர்ச்சை சேர்ந்தது. அது ஏதாவது கிடைக்காதாங்கிறதுக்காகத்தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஜனவரி 15 தேதின்னு கன்ஃபார்மா தெரியல. செல் எடுத்து யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கிற போது பிரதர் அதுல பேசினாரு, நாங்க இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தை இன்ப குடியில் ஆரம்பிக்கிறோம். அதுல 26ஆம் தேதி என்னமோ ஒரு பிரேயர் இருக்குது, விருப்பப்பட்டவங்களை வந்து பிரேயர் வரலாம் அப்படின்னாரு. அப்பவே அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு அடுத்த நாள் அவருக்கு கால் பண்ணி பேசினேன். என்னுடைய சூழ்நிலை முழுவதும் சொன்னேன், என்னோட என்ன வருமானம் இருக்குது, என்ன இப்படி இருக்கிறாங்க எல்லாம் சொன்னேன். அதனால பரவாயில்ல, நீங்க வாங்க ஐயா பேசிக்கலாம்னாரு. சரி, எனக்கு கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் இருந்தது, சிலதை ஒழுங்குபடுத்த வேண்டியதெல்லாம் இருக்குது. வெளியில எல்லாம் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனோட நம்ம வந்துட்டோன்னு சொல்லிச்சுன்னா அது அதை விட கேவலம் வேற எதுவும் இல்லைன்ட்டு அந்த கடனெல்லாம் வரைக்கும் அடைச்சிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கடந்த மாசம், இந்த மாசம் தான் 11ஆம் தேதி பிரதர் 9ஆம் தேதி போன் பண்ணாரு, எப்ப வர்றீங்க ஐயான்னு. ஐயா நான் இந்த மார்ச் கடைசியில இல்லைன்னா ஏப்ரல் 1 வந்துருவாங்கன்னு. சரி, அப்புறம் திடீர்னு பார்த்தேன். எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஆண்டவர் எனக்கு எப்ப கொண்டு போய் சேர்த்துறீங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கலையா, எடுத்துங்க 20 பணத்தில் போதெல்லாம்